லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் vs பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் 11 நடந்து முடிஞ்சிருச்சுங்க. அண்ட் லக்னோ கம்ஃபர்டபுளா 21 ரன்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. பூரான் தான் இந்த மேட்ச்ல கேப்டன் பண்ணாரு. கேஎல் ராகுல் இம்பாக்ட் பிளேயரா வந்தாரு. இந்த ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட்டாக இந்த டிசிஷன் எடுத்திருக்காங்க. பட் பூரான் as a கேப்டனா ஜெயிச்சிட்டாருன்னு சொல்ல முடியும். ஸோ முதல்ல டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க குட் லக்னோ பீச்ல. அண்ட் 199 அடிச்சாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் நிறைய பேர் இருக்காங்க. குட்டன் டிகாக் டாப்ல ஒரு 54 அடிச்சாரு. அண்ட் கேப்டன் பூரான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைட்டிங் 41 அடிச்சாரு. அண்ட் லாஸ்டா குணால் பாண்டியா ஒரு க்ரூஷியல் 43 of 22 அடிச்சாரு. அண்ட் bowling வைஸ் பஞ்சாப் எடுத்துக்கிட்டீங்கன்னா சாம் குரான் நல்லா போட்டாருங்க. 4 overs 28 runs and 3 wickets. அண்ட் இந்த டார்கெட்டை தவானோ பேர்ஸ்டோவும் செம்மையா சேஸ் பண்ணாங்க. 102 ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப். பட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மேட்ச் போல 21 ரன்ஸ் வித்தியாசத்துல தோத்துட்டாங்க. முக்கியமான அவங்களுக்கு ஒரு பெரிய அடி என்னன்னு பாத்தீங்கன்னா லிவிங்ஸ்டனோட இன்ஜுரி. அதனாலதான் லாஸ்டா அவர் வந்தாரு, பெருசா இம்பாக்ட் பண்ண முடியல. ஏன்னா டியூ டு அவர் இன்ஜுரினால மயங்க் யாதவ் அப்படின்ற ஒரு பிளேயர் வந்து முதல் முறையா வளர்றாரு லக்னோவுக்கு. ஒரு யங் பிளேயர் 150 மேல ஸ்பீடு போடுறாருங்க. 3 விக்கெட் எல்லாம் பவுன்சர் போட்டு தாக்கிட்டாரு. நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, இப்படி ஒரு டேலண்டா அப்படின்னு சொல்லிட்டு. சோ எல்எஸ்டியோட வினை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.